கிங்டம் விஜய் தேவரகொண்டாவோட கம்பேக்கா இல்ல வெறும் ஐப்பா? ஜெர்சி படத்துக்கு அப்புறம் கௌதம் திரினரியும் அனிருத்தும் சேர்ந்து பண்ணியிருக்கிற படம் கிங்டம். இந்த படம் அந்த காம்போவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா? லெட்ஸ் see. வணக்கம் சினிஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ கிங்டம். டைரக்டட் பை கௌதம் திரினரி, ஸ்டாரிங் விஜய் தேவரகொண்டா, பாக்யஸ்ரீ போஸ், சத்யதேவ், மியூசிக் அனிருத் ரவிச்சந்திரன், எடிட்டட் பை நவீன் நூலி, சினிமாட்டோகிராஃபி கிரீஷ் கங்காதரன். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ரொம்ப வருஷமா அவங்க அண்ணனை தேடிட்டு இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் ஹீரோ அவங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அண்டர்கவர் ஏஜென்ட்டா மாறி ஒரு வேர்ல்டுக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறாரா, அவங்க அண்ணன் கூட ஒரு சேர்றாரா இல்லையான்றதுதான். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மோட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த மோட்டிவை அப்படியே விட்டுட்டு படம் டோட்டலா ஒரு வேற ஒரு கதைக்கு மூவ் ஆகி திருப்பி செகண்ட் ஹாஃப்ல அந்த மோட்டிவ்க்கு வருது. ஆனா அதையுமே ஃபுல்ஃபில் பண்ணாம தான் இந்த படத்தோட கதை முடியுது. ரீசெண்டா நிறைய படங்கள்ல செகண்ட் ஹாஃப்க்கு லீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அதிகம் பண்ணி ரொம்ப எலாபரேட் பண்ணி எடுக்கிறதுல படம் டோட்டலா ஸ்பாயில் ஆகுது. அந்த லிஸ்ட்ல இந்த படமும் சேருது. இந்த படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட்க்கு ஒரு ஆம்பிஷன், எமோஷன், இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா லேண்ட் பண்றதுக்கான ஸ்டோரி தான் இந்த படம். ஆனா அது எதுவுமே பெர்ஃபெக்ட்டா லேண்ட் ஆகாம போனதுனால நமக்கு அது ஒரு எந்த ஒரு டெப்த்துமே கொடுக்காம ஃபீல் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒரு மெயின் ஆர்க்கே வந்துட்டு பிரதர்ஹுட், அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப், அது நமக்கு ரொம்ப ஹிட் ஆயிருக்கணும். ஆனா இந்த படத்துல வர அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபிளாட்டா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற எமோஷனல் கனெக்ட் நமக்கு சுத்தமா கனெக்ட் ஆகல. இந்த படத்துல இருக்கிற லவ் ட்ராக் அதை டோட்டலா தூக்கிட்டு இருக்காங்க. மேபி செகண்ட் பார்ட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்களான்னு தெரியல. அது டோட்டல் மைனஸா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்ஷன் ஹீரோவா பெர்ஃபார்ம் பண்றதை விட அவர் அந்த கான்ஸ்டபிளா பெர்ஃபார்ம் பண்றது, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரொம்ப நார்மலா இருக்கிறது, அது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்தோட இன்னொரு பிளஸ் வந்துட்டு சத்யதேவ், அவங்க அண்ணன் நடிச்சிருக்கிற ஆக்டர் வந்துட்டு அவரும் வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனா ஹீரோயினை டோட்டலா ஒரு அண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 சீன்ஸ் தான் அவங்க வர மாதிரியே இருக்கும். ஆனா இந்த படத்தோட ஓப்பனிங்ல அவங்களோட கேரக்டரை சொல்லும் போது இந்த படம் ஃபுல்லா அவங்க டிராவல் ஆவாங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆனா அவங்கள ரொம்ப அண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் கௌதம் திரினரி. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படம் ஜெர்சி. அந்த படம் வந்துட்டு லைக் ஒரு தெலுங்கு சினிமாலே ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி ஒரு படம். ஸோ எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இந்த படம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு. ஆனா இந்த மாதிரி ஒரு படம் கொடுப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் தெலுங்கு கிளிஷே சினிமா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்த படங்க ரெட்ரோ, தேவாரா, புஷ்பா, இந்த எல்லா படமுமே மிக்ஸ் ஆகி அந்த படங்களே அப்படியே ரிப்பீட்டா பாக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட மியூசிக் அனிருத், படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த எல்லா மியூசிக்குமே தேவாரா படத்துல கேட்ட மாதிரியே இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த தீம் மியூசிக். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ரெண்டு பேரோட ஒர்க்குமே இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு மாஸ்டர்ஸ் தான். ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப், படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுறது, அது டிராவல் ஆகுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கிற சீன்ஸ், அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா போக போக கதை வந்துட்டு எங்க போகுது, எதை நோக்கி போகுது, என்ன கதை நடக்குது அப்படின்றதோட ஒரு இம்பாக்ட் வந்துட்டு கம்மியாக டோட்டலா செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு எப்படா படம் முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்துருச்சு. ஸ்கிரீன் பிளே, எமோஷனல் கனெக்ட், இது எல்லாமே வந்துட்டு டோட்டல் மைனஸ். ஓவராலா டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஆனா ஸ்கிரீன் பிளேவா, ஸ்டோரியா வீக் ஆயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸா விஜய் தேவரகொண்டா, சத்யதேவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மத்தபடி வந்த எந்த ஒரு கேரக்டருமே நமக்கு பெருசா இம்பாக்ட் ஆகல. ஆன்டகனிஸ்டா பண்ணியிருந்த எல்லா கேரக்டரைசேஷனுமே வந்துட்டு புஷ்பாலையும் புஷ்பா 2லயும் பார்த்த கேரக்டர்ஸ், ரெட்ரோல பார்த்த அந்த சைக்கோ கேரக்டர்ஸ், அவங்க பண்ற விதம், அது எல்லாமே அதே மாதிரியே இருந்துச்சு. ஃபைனலி கிங்டம் இஸ் a கிராண்ட் ஃபிலிம் பட் நாட் கிரவுண்டட். விஷுவலா ஒர்க் ஆயிருக்கு, ஆனா எமோஷனலா இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸ் இல்ல தெலுங்கு சினிமா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்க. படத்தோட ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம சினிமா டிஸ்கஷன்ஸ், மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ், மற்ற வீடியோஸ் எல்லாமும் சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the Kingdom of Cinema.